தமிழில் எங்கன்ற சொல்லுத்தானே இந்த எங்கன்ற சொல்லுக்கு சிங்களத்தில் 2 சொல் பயன்படுத்தப்படும். கோ கோஹேத, கோ கோஹேத. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும். அதுக்கு ஒரே சொல்ல 2 இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. දෙමළෙන් එංගේ කියලා වචනයක් තියෙනවා. එංගේ. ඒකට සිංහලෙන් කෝ කොහෙද කියලා අපි පාවිච්චි කරනවා. හැබැයි ඔයාලට කිසි ප්‍රශ්නයක් නැතුව දෙකටම එංගේ කියලා ඔයාලට පාවිච්චි කරන්න පුළුවන්. කතා කරද්දී එංග කියලා පාවිච්චි කරන්න පුළුවන්. මේ ගැන පොඩි வீடியோ එකක් අපි බලමු. இப்போ எங்க என்று சொல்லும்போது கோன்றது எங்க பயன்படுத்த வேணும்னு சொன்னால் ஏதாவது பொருள் அல்லது நபர்கள் அவங்கள கேட்கும்போது கோ என்று பயன்படுத்துவோம். பொருட்கள் சம்பந்தமாக ஆக்கள் சம்பந்தமாக எங்கே என்று கேட்கும்போது கோ பயன்படுத்த வேணும். இடத்தை பயன்படுத்தும் போது ஏதாவது இடம் சம்பந்தமாக எங்கேருந்து வாரீங்க, எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு பகுதி, பிரதேசம், இடம் இது பற்றி கேட்கும்போது எங்கன்ற ஐடியா பின்னுக்கு வர சந்தர்ப்பத்தில் கொஹேதையை பயன்படுத்த வேணும். உதாரணமாக பாருங்கள். பொத்த கோ புத்தகம் எங்க ஒரு பொருள். பொத்த கோ புத்தகம் எங்க. மகே ஃபோன் எக்க கோ என்ற ஃபோன் எங்க. மகே ஃபோன் எக்க கோ என்ற ஃபோன் எங்க. தாத்தா கோ அப்பா எங்க ஒரு நபர். தாத்தா கோ அப்பா எங்க. கோ மல்லி எங்க தம்பி. கோ மல்லி எங்க தம்பி. இந்த மாதிரி வரும். அடுத்தது கொஹேதண்டா ஏதாவது இடம் சம்பந்தமாக நாங்கள் கேட்போம். கொஹேதை அண்ணே எங்கே போகிறீங்க. கொஹேதை அண்ணே எங்கே போகிறீங்க. ஒரு பிரதேசம், இடம், அதில் பின்னுக்கு நாங்கள் வரும். அப்படி கொழும்பையானவா நாங்கள் கொழும்புக்கு போகிறோம். இந்த மாதிரி ஒரு இடம் பதிலாக வரும். கொஹேத கியே எங்கே போனீங்க. கொஹேத கியே எங்கே போனீங்க. இந்த மாதிரி இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது கொஹேதையை பயன்படுத்த வேணும். பொருட்கள், நபர்களை கேட்கும்போது கோன்றதை பயன்படுத்த வேணும்.